சமீபத்துல நம்மள பத்தி ஒரு நியூஸ் பார்த்திருப்பிய, ஒரு நியூஸ்ல 2-3 வீடியோ பார்த்திருப்பிய. அந்த பழனி தேவி சேம்பர் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு பையனை, அதாவது வடநாட்டு சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து ஒரு பையனை அடிச்சு கொள்ளுது. அவன் பேரு சரவணன். அவனை வந்து அந்த பொண்ணு எதுக்காக தள்ளி விட்டுச்சுன்னா, பாலியல் சீண்டல் அவன் பண்ண, அதனாலதான் தள்ளி விட்டுச்சுன்னு நான் சொன்னதை பொய் அப்படின்னு சொல்லி இந்த சென்னை கிங் பாலான்னு ஒருத்தன், அப்புறம் கோவை பரத்னு ஒருத்தன், இவங்க எல்லாரும் அந்த சம்பவத்தை நேர்ல போய் பார்த்த மாதிரி அந்த பையனை வந்து 4-5 பேர் அடிச்சு கொண்டுட்டாங்க. நீ வந்து பாலியல் சீண்டல்னு சொன்னது போய், ரெக்கார்டுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சென்னை கிங் பாலான்றவன் இந்த டிஎஸ்பி கிட்ட வந்து பேசியிருக்காப்ல, அதாவது தனஜெயன் அப்படின்ற ஒரு டிஎஸ்பி கிட்ட பேசியிருக்காப்ல. அந்த வாய்ஸ் ரெக்கார்டையும் போடுறாப்ல. அந்த பையன் வந்து இந்த பொண்ணு தப்பா நடந்துக்கிட்டான், அதனால வந்து அவங்க அப்பாவே இந்த பையன் மாதிரி சொல்லல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அது தப்பான தகவல் இல்லையா சார்? அந்த மாதிரி எதுவும் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. கண்டிப்பா சபர் குரு. நான் பிடிக்க கை பிடிக்க வந்தா நான் பயத்துல தள்ளி விட்டுட்டு ஓடிட்டேன். நான் பிடிக்க கை பிடிக்க வந்தா நான் பயத்துல தள்ளி விட்டுட்டு ஓடி கை பிடிக்க வந்தா நான் பயத்துல தள்ளி விட்டுட்டு ஓடி. ஆனா அந்த டிஎஸ்பி நம்மளுக்கு சாதகமா பேசுனது கூட தெரியாம இவன் மலுப்பல் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் தற்கூரி. அந்த டிஎஸ்பியே சொல்லி இருக்காரு, அந்த மாதிரிலாம் எதுவும் ரெக்கார்ட்ல இல்ல. ஆனா அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா என் கையை பிடிச்சி இழுத்ததாவும் அதனாலதான் தள்ளி விட்டதாவும் அந்த பொண்ணு சொல்லி இருக்கதா அவர் சொல்றாரு. பேர் பாலியல் சீண்டல் இல்லாம வேற என்னடா தற்கூரி? அது அந்த பொண்ணு 18 வயசு கீழே உள்ள பொண்ணு, போக்சோட. அந்த பொண்ணோட அனுமதியோட தொட்டாலே தப்பு. இப்ப அவன் அனுமதி இல்லாம அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்ததுனால தள்ளி விட்டதுதான் இந்த ஒரு பழி ஏற்பட்டது. ஆனா இந்த டிஎஸ்பி சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன்ல நான் விசாரிச்சிட்டேன். இதை விட பெரிய கொடுமையான சம்பவம் அந்த பையன் பண்ணிருக்கேன். அதை நான் சொல்ல விரும்பல. சொன்னேன்னா பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். எனக்கு தெரிஞ்ச அந்த டிஎஸ்பி வந்து இது போக்சோ கேஸ்ன்றனால மேலோட்டமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மனுஷனோட மனசாட்சிக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு. ஆனா அவரே அவரோட வாயால சொல்லி. இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு மேல அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். போய் கம்ப்ளைண்ட் கொடு, தாராளமா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு. நான் சொன்னது போய் அப்படின்னா அவங்க என் மேல ஆக்ஷன் எடுக்கட்டும். அப்படி என் மேல ஆக்ஷன் எடுக்கல, என் பேஜ் நார்மலா ரன் ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதோட ஆன்சர். இதுக்கு மேல என்னைய நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க நம்பாதீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. தம்பி பாலா, சாரி அண்ணனா, நீங்க அண்ணன் பாலா, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கண்ணே. என்னது என்ன சொல்றீங்க? இது சென்னை கிங்க மட்டும் ஏன் சொல்றீங்க? கோவை பரத்து அவன் ஏதோ ஃபேமஸா பண்ணிட்டு இருக்கான்ப்பா. இந்த ஒரு சம்பவத்துல நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணாத ஒரே பாயிண்ட், அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க அப்படின்ற. ஆனா சரவணன்ற பையன் காதலிச்ச பொண்ணுக்கு பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கேன். அதை பத்தி பேச வேணாம், ஏன்னா இழப்பாயிருச்சு. அந்த பையன் இறந்து போயிட்டான். இறந்து போன பையல பத்தி இதுக்கு மேல பேச வேணாம். ஆனா நான் பொய்யான தகவல் எதுவும் பரப்பல.